வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நடிகர் விஜய் நடித்த கோட் படத்தின் போஸ்டர் ஒட்டுவதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சேதுராமன் வழங்கி கேட்கலாம். சேதுராமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். விஜயின் கோட் பட ஸ்டிக்கர் ஒட்டிய தகராறில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கிடையே கத்திக்குத்து, மண்டை உடைப்பு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கைதான அவர்களின் மனைவி எஸ்பி அளவுக்கு புகார் மனு ஒன்று அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லூர் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக குடியாத்தம் ஒன்றிய தலைவராக உள்ளார். இதனிடையே அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக உள்ள நடிகர் விஜயின் கோட் பட ஸ்டிக்கர்களை சில வாலிபர்கள் ஆட்டோவில் ஒட்டியுள்ளனர். இதை அறிந்த கலைச்செல்வனின் தரப்பினர் நேற்று முன்தினம் இரவு ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர்களிடம் நிர்வாகியான நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி அடுத்த ஸ்டிக்கர்களை ஒட்டலாம் என கேட்டு தகவல் ஈடுபட்டுள்ளார். இதை அறிந்த தமிழக வெற்றி கழக வேலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உள்ள CM செல்வம் என்பவர் சம்பவ இடத்துக்கு வந்து சமாதான பேசி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் கலைச்செல்வன் தரப்பினர் நேற்று இரவு கலைச்செல்வன் வீட்டிற்கு சென்று இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று கேட்டு தகராறு செய்துள்ளனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் இரு தரப்பு சேர்ந்தவர்கள் காயம் ஏற்பட்டுள்ளது. இது பலத்த காயமடைந்த CM செல்வம் தரப்பு சேர்ந்த விஜய் என்பவர் மீது மேல் சிகிச்சைக்காக தலையில் வெட்டி குத்து ஏற்பட்டு சிகிச்சைக்காக அடுக்கும்பேரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நிலையில் குடியாத்த நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றி கழக குடியாத்த ஒன்றிய தலைவர் கலைச்செல்வன், அவரது மகன்கள் தஞ்சை லிங்கேஸ்வரன் மற்றும் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கைதான குடியாத்த ஒன்றிய கழக தமிழக வெற்றி கழக தலைவர் கலைச்செல்வனின் மனைவி விசாரணை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்த்தரப்பை சேர்ந்த CM செல்வம் ஆட்களுக்கும் எங்கள் மீது கணவர் மற்றும் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் அவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சேதுராமன்.